தமிழகத்தில் முதன்முதலாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணர். இவர் தன்னுடைய வேருக்கு நேர் நாவலுக்காக 1973 இவ்விருதை பெற்றார். உலக அதிசயங்களில் ஒன்றான சீன பெருஞ்சுவர் 1987 யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது. 13,000 மைல்களுக்கு மேல் நீண்டுள்ளது. இதனுடைய சுவர் பார்த்திங்கன்னா 13,000 மைல்களுக்கு மேல் நீண்டுள்ளது. 1987 தான் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது. 8 நாடுகள் அடங்கிய புதிய பாக்ஸ் சிலிக்கா கூட்டம் AI ஒத்துழைப்பை அதிகரிக்க அமெரிக்கா தலைமையில் அமைக்கப்பட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிய நட்பு நாடான இந்தியாவுக்கு இடமில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் சிலிக்கா என்பது 8 நாடுகள் அமெரிக்காவோட தலைமையில் இயங்குகிறது. ஓகேங்களா? ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் தொடர்கிறது. முப்படை தலைமை தளபதி சௌஹான், நம்மளுடைய முப்படை தலைமை தளபதி பகல்காம் தாக்குதலை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் சிந்தூர் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் தொடருதுன்னு சொல்லியிருக்காரு சௌஹான் சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய முப்படை தலைமை தளபதி. கலம்பக நூல்களில் காலத்தால் முந்தியது நந்தி கலம்பகம் நூல் எல்லாருக்கும் தெரியும். ஸோ கிபி 9ஆம் நூற்றாண்டு இயற்றப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சங்க இலக்கியங்களில் கபிலர் இயற்றிய குறிஞ்சிப்பாட்டு 261 அடிகளானது. 10 பாட்டு நூலான இதில் காந்தல், ஆம்பல், அனிச்சம், குவளை உள்ளிட்ட 99 மலர்களிடம் பெயர்கள் வந்து இடம் பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஸோ குறிஞ்சிப்பாட்டில் 99 மலர்களுடைய பெயர் வந்து இடம்பெற்றுள்ளது. ஸோ அடுத்து இந்தியாவோட புதிய தலைமை தகவல் ஆணையர் ராஜ்குமார் கோயல் வந்து நியமிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா 7 வருஷத்துக்கு பின்னாடி இப்போ தான் வந்து 10 பேர் உறுப்பினர்களாக கொண்ட ஒரு அமைப்பு வந்து உருவாக்கப்படுகிறது. முன்னாடி எல்லாமே வந்து வேக்கன்சியாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ மத்திய அரசின் தலைமை தகவல் ஆணையராக CIC இருந்த இரலால் சமாரியா வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்றதுக்கு பின்னாடி இப்போ ராஜ்குமார் கோயலை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் 10 பேர் கொண்ட மெம்பர்ஸும் நாமினேட் பண்ண போகிறாங்க. அதில் 3 பெண்கள் இருக்காங்க. ஆனந்தி ராமலிங்கம் ஏற்கனவே இருக்கிறவங்க. இப்போ புதுசாக வந்து சுதா ராணி ரெலங்கி அண்ட் தென் ஜெயவர்மா ஷின்கா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பேர் உடன் 10 பேர் கொண்ட உறுப்பினர்கள் CICயில் இடம்பெற போகிறாங்க. அடுத்து பாருங்கள், ஒலிம்பிக் விளையாட்டுகளில் 1896 தொடங்கப்பட்டது. ஏதென்ஸில் தொடங்குச்சு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 27 கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளும் 22 குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளும் நடத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ இனிமேலுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தினம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு முக்கியமான தகவல் அதை நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.